அனைவருக்கும் வணக்கம். இது முகவை மதி வலையொலி பக்கம். பொதுவாக முருகப்பெருமான் 6 தலையுடன் 12 கரத்துடன் இருப்பார். ஆனால் இங்கே ஒரு இடத்துல 11 முகத்துடனும் 22 கையுடன் அருள்வளிக்கிறாரு. குன்றருக்கு மட்டுமெல்லாம் குமரன் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடம் பேரில் மட்டும்தான் குன்றம் இருக்குது, ஆனால் கோவில் கீழே தான் இருக்குது. அப்படிப்பட்ட கோவில் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அது எங்கே இருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் அருகே உள்ள குண்டுக்கரை என்ற ஊர் இருக்குது. இங்கு சுவாமிநாத சுவாமி கோவில் இருக்கிறது. முருகப்பெருமானுக்கு அமைந்த இந்த தலத்தில் 11 தலைகளுடனும் 22 கரங்களுடனும் நின்ற கோலத்தில் முருகப்பெருமான் அருள்பாலித்து வருகிறார். சூரனை வதம் செய்த பிறகு முருகப்பெருமான் இத்தலத்துக்கு தங்கியதாக தலப்புராணம் சொல்கிறது. இங்கு முருகப்பெருமான் இன்றும் விஸ்வரூப தரிசனம் தருவதாக நம்பிக்கை நிலவுகிறது. ராமநாதபுரம் பகுதியை ஆண்ட பாஸ்கர் சேதுபதி என்பவர் 300 ஆண்டுகளுக்கு முன்பு ராமநாதபுரம் சீமையை ஆண்டு வந்தார். இவர் தினமும் குண்டுக்கரை சுவாமிநாத சுவாமி கோவிலுக்கு சென்று அங்குள்ள முருகப்பெருமானை வழிபடுவது வாடிக்கையாக கொண்டுள்ளார். அவரது கனவில் ஒரு நாள் தோன்றிய முருகப்பெருமான் தற்போது குண்டுக்கரையில் இருக்கும் முருகன் சிலையை எடுத்துவிட்டு புதியதாக ஒரு சிலை பிரதிஷ்டை செய்யும்படி கேட்டுள்ளார். இதனால் இந்த பகுதி மக்களுக்கு நன்மை விளையும் என்று கூறி மறைந்தார். அதன்படியே குண்டுக்கரை சென்ற பாஸ்கர் சேதுபதி ராஜா ஆலயத்தில் இருந்த பழைய முருகன் சிலையை அகற்றிவிட்டு தற்போதுள்ள புதிய சிலை நிறுவியதாக தல வரலாறு இந்த ஆலயத்தில் சித்திரை மாதம் முதல் தேதியில் பூச்செறிதல் விழா கொண்டாடப்படுகிறது. இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானைப் போலவே துர்க்கைக்கும் பிரமாண்டமான அடிக்கப்பட்டு 18 திருக்கரங்களுடன் அருளும் இந்த துர்க்கை தேவி 7 அடி உயரத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கிறார். இந்த அன்னைக்கு நவராத்திரி 9 நாளும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படுகின்றன. தைப்பொங்கல் சாகம்பரி என்னும் அலங்காரம் செய்யப்படுகிறது. அதாவது தினம் காய்கறி மற்றும் பழங்கள் அலங்காரம் செய்யப்பட்ட சிலையில் அம்பிகை காட்சி. வைகாசி விசாகத்தை ஒட்டி இந்த ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா நடைபெறுகிறது. சூரசம்ஹாரம், திருக்கார்த்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம் போன்ற விழாக்கள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. திருச்செந்தூருக்கு அடுத்தபடியாக சூரசம்ஹாரம் சிறப்பாக நடைபெறும் ஆலயங்களில் இதுவும் ஒன்று. இந்த ஆலயத்தில் வீட்டிற்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்வர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம். முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் கோவில் திருப்பணிகளுக்கு பொருள் செய்தும் நேர்த்திக்கடனை செலுத்துகிறார். மேலும் இது போன்ற நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள முகவை மதி வலையொலி பக்கத்திற்கு ஆதரவு தருங்கள். நன்றி, வணக்கம்.